சோ இன்னைக்கு வந்து நமக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஷூட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு எங்க ஷூட்னு பாத்தீங்கன்னா EVP-ல. வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குமா, நான்வெஜ் இருக்குமா? நான்வெஜ் இருக்கும். அந்த கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் நீ யூடியூப்ல தானே பார்த்த? 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து மாங்காய் முள்ளங்கி சாம்பார் மோஸ்ட் ஃபேவரட். என்ன ஈனா ரெக்கா இருக்கும், பறக்கும்ல, அதான் ஈ. மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஷூட்டுக்கு போகிறோம். இந்த ஷூட் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா EVP-ல நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், 2 சீன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபுட் vlog ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம EVP-க்கு வெளியிலே வந்துட்டு ஒரு ரோட்டு கடை ஒன்று இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, அந்த டெக்னீஷியன்ஸ் அண்ணாலாம். ஸோ அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் நம்ம போயிட்டு ரெடி ஆகிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடும். ஸோ மார்னிங் டைமில் போயிட்டு அங்கே ஃபுட் vlog எடுக்க முடியாது. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஷூட் முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா இல்லை ரெஸ்டாரண்ட்டா இல்லை கையேந்தி பவனா இல்லை ஒரு மெஸ்ஸா ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு ஃபுட் vlog எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. இப்போ நம்ம ஷூட்டுக்கு போகிறோம். போயிட்டு நம்மளோட சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ஃபுட் vlog எடுக்கிறதுக்கு போகிறோம். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கடையில் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை. நான் ரொம்ப பிளாங்காக இருக்கேன். அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம கண்ணில் என்ன கடைப்படுதோ இல்லை நம்மளுக்கு அப்போதைக்கு என்ன கடை வந்துட்டு ஃபேமஸாக இருக்குன்னு யாராவது பார்த்து சொல்கிறாங்களோ அங்கே தான் போய் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி, பார்க்கலாம். இப்போ நம்ம கிளம்பலாம். சம்மர் டைம் வேறு வந்துருச்சு. இந்த ஸ்வெட்லேருந்து வெளில வந்து நம்மளை கமகமன்னு வச்சுக்கிறதுக்கு நம்ம பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போகிறோம். நம்ம ஒருத்தவங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது என்ன பர்ஃப்யூம்டா இவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வாவ் ஃபீல் கொடுக்கணும்னு நம்ம எப்போவுமே யோசிப்போம்ல. அதுக்கு வந்து காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவ் ஸ்மெல் தரக்கூடிய பர்ஃப்யூம் தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம யூஸ் பண்ற பர்ஃப்யூம் நல்ல எக்ஸ்பென்சிவ் ஸ்மெல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளோட பேக்கெட்டையும் காலி பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த அக்வாலாஜிகாவோட பாடி மிஸ்ட் ரேஞ்ச் தான். இதோட லுக், ஃபீல், ஸ்மெல் எல்லாமே பியூர் லக்ஸரி. இதில் இருக்க ஒவ்வொரு ஃப்ரேக்ரன்ஸுமே எந்த ஹை அண்ட் ஃப்ரேக்ரன்ஸோட மேட்ச் பண்ணுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சன்கிஸ்டு வெனிலா. இதில் ஒரு ட்ரீமிஸ்ட் வார்ம் வெனிலா சென்ட் வித் கேரமலோட டச் இருக்கும். இந்த சால்டி ஜெனைரோ செரோசா 62, கயாலி வெனிலா 28, இதுல இருக்கிற ஒரு வார்ம் வெனிலாவோட ஃப்ரேக்ரன்ஸ் இந்த பாடி மிஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஓஷன் ப்ரீஸ். இதுல ஒரு ரெஃப்ரெஷிங் அக்வா சென்ட் இருக்கு. இதுல வந்து கூல் மின்டி அண்ட் வுட்டி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. டேவிட் ஆஃப் கூல் வாட்டர் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸாக்ட் ஸ்மெல் இதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்வீட் சம்மர் கிஸ். இதுல வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் ட்ராபிக்கல் நோட்ஸோட ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து இந்த பாடி ஷாப்போட அந்த ஸ்ட்ராபெரி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரேக்ரன்ஸ்க்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி இந்த அக்வாலாஜிகாவோட பாடி மிஸ்ட்ல வந்துட்டு 3 ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. இந்த பாடி மிஸ்ட் எல்லாம் வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லவா. இந்த பாடி மிஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்துட்டு பாடி ஆயிலோ அதெல்லாமே வந்துட்டு இந்த பல்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, எங்கெங்கெல்லாம் நீங்க அடிக்க போறீங்களோ அங்கே நீங்க லைட்டா ரப் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்க இந்த பாடி மிஸ்டோ பர்ஃப்யூமோ நீங்க அடிக்கும் பொழுது அது வந்துட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த பாடி மிஸ்ட்டை நீங்க ஸ்கின்ல மட்டும் இல்லாம கிளாத்ஸ் அண்ட் ஹேர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயுமே உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும். ஆல்சோ இந்த மாதிரி பாடி மிஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஹீட்ல, அதாவது வெயில் படுற மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு கூல் டெம்பரேச்சர்ல கபர்ட்ஸ்குள்ள அந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா அந்த ஹீட் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் மேலெல்லாம் பட்டுச்சுன்னா மாலிகூல்ஸ் வந்து பிரேக் ஆகி ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசமான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா Amazon, Flipkart, Nykaa, Purpleல அவைலபிளா இருக்கு. ஆல்சோ அக்வாலாஜிகாவோட வெப்சைட்லயுமே இது அவைலபிளா இருக்கு. நீங்க அக்வாலாஜிகாவோட வெப்சைட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹேமா 2025 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷூட்டுக்கு கிளம்பலாம். சோ இன்னைக்கு வந்து நமக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஷூட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு எங்க ஷூட்னு பாத்தீங்கன்னா EVP-ல. EVP வந்து நேம் எல்லாம் மாத்திட்டாங்கப்பா. சந்தோஷான்னு மாத்திட்டு இதான் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள வந்து ட்ரேட் சென்டர், அது இது கன்வென்ஷனல் ஹாலு, அப்புறம் வந்து செட்ஸ் எல்லாம் இருக்கு. விஜய் டிவி செட்ஸ், ஜி தமிழ் செட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த சந்தோஷாவோட டூர் வந்து நான் இன்னொரு வீடியோல போடுறேன். எங்களுக்கே இது புதுசா இருக்கு. உள்ள வந்து பாக்கும்போது நாங்க பார்த்த பழைய EVP-யே இது கிடையாது. அடையாளமே தெரியலனே. கூறி கூட்டி கடலையை காய்ச்சி விட்டா இருதா அழகா தேதிக்க விட்டானே. ஒரு சேஞ்ச் வேணும்ல. இன்னைக்கு வந்து வெளியில ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடலாம்
அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நான்வெஜ் ஹோட்டல் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்டா கிடைக்குதா, இல்லை ரோட்டு கடையில வந்துட்டு சாப்பிடலாமா, அப்படியே மண்டை ஒரே குடைச்சலா இருக்கு. பார்ப்போம். இந்த வெயில்ல வேற எங்க நின்று சாப்பிடுறதுன்னு வேற தெரியல. போற வழியில எதுனா கண் பட்டுச்சு அப்படின்னா, நல்ல கடையா இருந்துச்சுன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா போவோம். அப்படி இல்லைன்னா வேற ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, கம் ஆன், லெட்ஸ். பல நேர போராட்டத்துக்கு பிறகு எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நமக்கு சஜஷன் கொடுத்த ஆள் பாத்தீங்கன்னா நம்ம சத்யசாய். சோ அவதான் வந்து பயங்கரமா யூடியூப்ல அலசி அக்கா இங்க போலாம்க்கா அங்க போலாம்க்கான்னு அதுக்கப்புறம் ஒரு மணிதான் நாங்க 2 பேரும் சூஸ் பண்ண இடம் தான் ஆந்திரா மீல்ஸ் இருக்கிற மெஸ். ஆந்திரா மீல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ட வீடியோ போட்டிருக்கோம். பட் வந்து வாங்கி வீட்டுல வச்சுதான் சாப்பிட்டுருக்கோம். பட் இங்க வந்து சாப்பிடும்போது எல்லாமே சுட சுட சூப்பரா இருக்கும். என்ன பயங்கரமா ஹைப் ஏத்திட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஆந்திரா கேர்ள், யூ நோ. என்ன பண்ணுவாங்கன்னா வாழை இலையில அப்படியே சுட சுட அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சாதம் போடுவாங்க. அதுல வந்து பருப்பு பொடி போடுவாங்க. சோ ஆந்திரா மீல்ஸ்ல வந்து ஃபேமஸான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடியில அப்படியே அந்த எண்ணெய் அப்படியே மழைச்சாரல் எண்ணெயா நெய்யா? நெய் தான், ஆனா அது உருக்கி என்ன மாதிரி வச்சிருப்பாங்க. நெய் அப்படியே போட்டு பேச முடியாதுல்ல, அப்படியே குழப்பி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். அது கோங்குரா பச்சடி வேற இருக்கும் ஆந்திரா மெஸ்னாலே, அது சூப்பரா இருக்கும். அதனாலே ஹேமாக்கா இங்க தள்ளிட்டு வந்துட்டேன் நானு. எனக்கு நெய்யே பிடிக்காது. சரி, எனக்கு பிடிக்குமே. வெஜிடேரியன் மட்டும் தான் இருக்குமா, நான்வெஜ் இருக்குமா? நான்வெஜ் இருக்கும். அந்த கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் நீ யூடியூப்ல தானே பார்த்த? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். இல்ல, நான் ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டுருக்கேன். அதனால இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க எப்படி இருக்கும்னு நான் யூடியூப்ல பார்த்தேன். அதனால நாங்க ஏபில இருந்து நேரா கிளம்பி முகப்பேருக்கு வந்திருக்கோம். வாங்க போலாம், உள்ள போலாம். அது பாத்தீங்களா, நான் வந்து கொண்டெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா வந்து சாப்பிடும் போது முடியெல்லாம் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறதுனால ரெடி ஆயாச்சு. போறோம், தட்டுறோம், தூக்குறோம், சாப்பிடுறோம், வீட்டுக்கு போய் பெப்பர் பேன் படுத்து தூங்குறோம். சின்ராசை இனிமே கையிலே பிடிக்க முடியாது. ஆமா, வந்து என் பையன் மூஞ்சி மேலே விழுவான், எந்திரடி அம்மா அப்படின்னு. எங்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் கும்பலா போயிட்டாங்க. கீழே நினைச்சா மேலதான் இருக்கும். வாங்க போலாம், எல்லாமே கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நமக்கு இடம் கிடைக்கதா தெரியும். இடம் இல்ல, நோ பிளேஸ். 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு யாராவது தெலுங்குல பேசின பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் தெலுங்கு புரியாது. ஆனா சூப்பரான ஒரு தெலுங்கு எக்ஸ்பர்ட் நான் கூட வச்சிருக்கேன். நோஸ் தெலுங்கு வெரி வெல். அப்படி கடிச்சு துப்பிடுவா. அதனால அவங்க என்ன பேசினாலும் அவங்க பாத்துப்பாங்க. ஓகேல, பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு 2 எல்லாம் கிடைச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. சாப்பிட்டு பாருங்க ஹேமாக்கா. நல்லெண்ணெய் கொடுப்பாங்களா? எனக்கு நெய் பிடிக்காது. நல்லெண்ணெய் கொடுப்பாங்களா? வீட்டுல இருந்தா எடுத்து வந்துருக்கணும். நல்லெண்ணெய் கொடுக்க மாட்டாங்களா? தண்ணி வேணா கொடுப்பாங்க. தண்ணி ஊற்றி சாப்பிட. ஒரு அப்பளம் கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பாங்களே. ஆந்திரா 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 அப்பளமே தர மாட்டாங்க. கேட்டேன் அண்ணா அப்பளம் அப்பலாம் தர்றேன். தருவானா தரமாட்டானா? பாயசம் கொடுத்தா என்ன பண்ண தெரியுமா? ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். இங்க வந்து சாம்பார், ரசம், என்னது இது தெரியல. இதுவும் சாம்பார், இது வந்து. ஸோ நம்ம வந்து ஆம்லேட்டும் கட்லா மீன் ஃப்ரையும் சொல்லியிருக்கோம். ஆம்லேட் வந்துருச்சு, கட்லா மீன் ஃப்ரைக்கு வெயிட்டிங். அதுக்குள்ள நான் சாம்பார் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம். மாங்காவா?
எப்படிலாம் அப்பவே மாங்காய் வேணும்னு கேட்டுச்சு, அதே மாதிரி போட்டாங்க. என்ன ஒரு சந்தோஷம் அந்த காரடிக்கு. எனக்கு வந்து மாங்காய் முள்ளங்கி சாம்பார் மோஸ்ட் ஃபேவரட். அதனால போட்டு குழப்பி அடிச்சிருவோம். சாம்பார் மாதிரி என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப நீ வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கும். கோங்குரா கோங்குரா கோங்குராவா? கோங்குராவை இப்படி எடுத்து வச்சு அதை எடுத்து மூடி சரியா அதுக்குள்ளே எனக்கு கேட்டு போடுது. கேப்பா வந்துச்சு. நெக்ஸ்ட் மோர் நார்த் சைட்ல பண்ணுவாங்கல்ல, வெங்காயம் இதெல்லாம் பச்சையாவே போட்டு மோர் குழம்பு அடிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க ஆந்திரால. வந்து மஞ்சத்தூள், மோர், ஆனியன்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு மட்டும் மேல ஊற்றுவாங்க. கொதிக்க வைப்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதுல எதுவுமே கலக்க மாட்டாங்க, வெறும் தயிர் மட்டும்தான், மஞ்சத்தூள். ஈனா ரெக்கா இருக்கும், பறக்கும்ல, அதான் ஈ. தெலுங்குல என்னடி ஈனா? ஈகா. ஈகா ஈகானா தேட்டல். ஈ தான் தெலுங்குல ஈகா. இது பேர் சாப்பா. வேற இன்னொரு தெலுங்கு கூட இருக்காங்க. ஏமாத்துங்க என்னடி? என்னது? ஈனா முழுக்கிறதுன்னு அர்த்தமா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவேன். சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லாக்கா? ஸ்பைசியா இருக்கா? சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன், நீங்க வேடிக்கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் கூட தான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடல இப்போ. போதுமா? உங்களுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன், முடிச்சு மூடி பூஜையே போட்டேன், இன்னும் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மீன் வந்து லேட்டு கூட வேற இருக்கு. இத்தனைய வாங்கி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்கினது ஒரு மீன் அது திங்கல. சோறு அதிகமா உள்ள போயிடுச்சு. மீன் ஆச்சு லேட் ஆகும். மீன் ஃபர்ஸ்ட் வந்து தான் சாப்பிட்டுருப்பேன் நான். A few moments later. நல்லா சாப்பிட்டேன். ஒரு பெர்ஃபெக்டான ஆந்திரா மீல்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சாம்பார் இருந்துச்சு, ரொம்ப திக்கா நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த மாதிரி ரசமுமே நல்ல டேஸ்டா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல வச்சிருந்தாங்க. ஆனா ஆந்திரா ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் இனிப்பா புளிப்பாடி இனிப்பா இருக்குமா ரசம். காரக்குழம்பு இருந்துச்சு, மோர் குழம்பு இருந்துச்சு. மோர் குழம்புமே வந்து ஆந்திரா ஸ்டைல்ல தான் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஒன்னா கரைச்சி போட்டு தாளிச்சு கொட்டி வச்சிருந்தாங்க. வெங்காயம் எல்லாம் பச்சை பச்சையாவே இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் காரக்குழம்பு நான் ட்ரை பண்ணல. ஆம்லேட் ரொம்ப பிளஸியா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கட்லா மீன் வச்சிருந்தாங்க. கட்லா மீன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கட்லா மீன் வந்து கொஞ்சம் சப்பன இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, மீல்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சிக்கன் கறி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறிலாம் வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் 2 பேரும் மொத்தமாக சாப்பிட்டதுக்கு பில் பார்த்தீங்கன்னா 300 rupees வந்துச்சு. இது வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தாங்க. காம்ப்ளிமெண்டரி. அது காசு தானே பண்ண இருந்தாலும் அவங்க வேணான்னாங்க. நான் தான் சரி. ஓகே, இது வந்து பீடா இல்லடி, டூட்டி ஃப்ரூட்டி. இது பீடா கிடையாது. டூட்டி ஃப்ரூட்டி. ஆமா, இட்ஸ் நாட் பீடா. இதுதான் பீடான்னு சொல்லுவாங்க. இதுல வெத்தலை எல்லாம் வச்சு மடிச்சு கொடுத்தாதான். என்ன எழுதி இருக்கு? ஸ்வீட் பீடா. ஆமா, ஒய்யால அததானே ஊர்ல பீடானா வெத்தலை எல்லாம் வச்சு மடிச்சு
காசு கொடுத்தாதான் இது ஃபேஷன் பீடாமா, சாப்பிடுமா. இருக்கா? ஐயோ சாப்பிடு. இல்ல எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டியே பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொன்னதுனால தான் நான் வாயில கொட்டிட்டேன். அப்புறம் சரி கொடுத்தா சாப்பிடுவேன்னு நினைச்சேன். அதுதான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் பிளாகா இருக்குல்ல. இது வரைக்கும் நான் வந்து டைரக்டா கடையில போய் ஃபுட் பிளாக் பெருசா போட்டது கிடையாது. நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தது ஒரு நைட்டு டிஃபன் கடை இருக்கும்ல, அந்த மாதிரி டிஃபன் கடையில போய் ஃபுட் பிளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாய் சொன்னா இந்த மாதிரி நம்ம லஞ்ச் டைம்ல வந்துட்டு போயிட்டு வேற மாதிரி டிஃப்ரெண்டா போடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து தேடி தேடி இந்த ஆந்திரா மீல்ஸ்க்கு வந்தோம். பட் அந்த நைட்டு டிஃபன் கடை ஃபுட் பிளாக் வந்து என்னோட மைண்ட்ல இருக்கு. கண்டிப்பா அது இன்னொரு நாள் வரும். ஒரு கடை நாங்க பார்த்து வச்சிருக்கோம் எங்க ஷூட்ல இருந்து வரும்போது. ஸோ அந்த கடையில வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு ஃபுட் பிளாக் நீங்க பாப்பீங்க. சூப்பரா இருக்கும் உங்க பரோட்டாலாம். இல்ல சாய் போலாம் ஒரு நாள், கண்டிப்பா போலாம். அண்ட் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா சைட்ல வந்துட்டு இருக்குது. நீங்க பாக்கணும்னா என்ன பண்ணுங்க, கீப் சப்போர்ட்டிங் ஹேமா சைட். ஓகே, பாய்.